வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மூட்டு தேய்மானம் உள்ளவங்க வலி வந்துருச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணலாமா இல்லை உடனே நிறுத்திடணுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பெயின் வலியை பற்றி எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்றது ஸ்கேலை பற்றி சொல்ல போகிறேன். அடுத்தது நம்ம எப்படி நம்ம உடம்பை லிசன் பண்ணுறது அப்படின்றத பற்றியும், நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு எக்ஸசைஸை சேஃபாகவும் எஃபெக்டிவாகவும் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். முக்கியமாக எந்த அளவுக்கு மேலே நம்ம புஷ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு மேலே நம்ம புஷ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மூட்டு தேய்மானம் உள்ளது யூஸ்வலாக 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க காலையில் எழுந்திரிச்சா முட்டு கொஞ்சம் வீக்கம் இல்லை ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இப்போது காலையில் எழுந்த பிறகு வலி கொஞ்சம் வருது, இல்லை நடந்தால் கொஞ்சம் லைட் வலி வருது மாதிரி மைண்டில் வலி வர மாதிரி இருக்கிறவங்க எக்ஸசைஸை உடனே நிறுத்திடணுமா அப்படின்னா அது என்டையர்லி அவங்களுடைய வலியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். வலியினுடைய அளவை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அப்போ அளவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம பெயினுடைய ஸ்கேல் பற்றி தெரிஞ்சுக்கணும். பெயினுடைய ஸ்கேல்ன்றது 0லேருந்து 10 அளவு உள்ள ஸ்கேல். அது இப்போ 0ன்னா சுத்தமாக வலி இல்லை, 10ன்னா அதிகபட்ச வலி. இப்போ இதுக்கு நடுவில் வலி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்மளே அசஸ் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு உள்ள வலி அவங்க தான் அசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ 0லேருந்து 4க்குள்ளே ஒரு வலி இருக்குது, அந்த மாதிரியான வலி தான் வருது அப்படின்னா தென் அவங்க டெஃபினட்டாக எக்ஸசைஸஸ் ஸ்டாப் பண்ண தேவையில்லை. அவங்க எக்ஸசைஸஸை கண்டினியூ பண்ணலாம். இப்போது அதை மீறி அவங்களுக்கு வலி வருது அப்படின்னா தென் அந்த டைமில் அவங்களுக்கு டாக்டர்ஸ் அணுகி என்னன்னு சொல்லிட்டு ரீசனை பார்க்குறது கரெக்டாக இருக்கும். பொதுவாக ஒரு மூட்டு தேய்மானம் உள்ளவங்க கொஞ்சம் மைல்டு டு மாடரேட் பெயின் இருக்கிறதுனால ஒரு எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா எக்ஸசைஸஸை ஸ்டாப் பண்ணுறதுன்றது இப்போ நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் பாதிக்கும் பாருங்கள். இப்போ ஹார்ட்டு பாதிக்கும், தென் நம்மளுடைய எண்டூரன்ஸ் எக்ஸசைஸ் கெப்பாசிட்டியை பாதிக்கும். இன்னொன்று மசில் மாஸ். இப்போ வயசாகிறதுனால மசிலினுடைய மொத்தமே கம்மியாக பார்க்கும். அதுவும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். ஸோ எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணுறதுனால பலதரப்பட்ட ப்ராப்ளம். நல்லா நான் போச்சுங்க. ஒரு சாதாரண ஒரு மசில் வலியோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஜவ்வு வலிக்காக நம்ம இந்த எக்ஸசைஸை நிறுத்திட்டோம்னா அந்த எக்ஸசைஸ் நிறுத்துறதுனால வர செட்பேக்ஸ் பல மடங்கு அதிகம். அதனால நம்ம ரெஸ்ட்டு அப்படின்ற கேட்டகரிக்கு நம்ம மேக்ஸிமம் போகாமல் இருக்கணும். மைல்டு அமௌண்ட் ஆஃப் பெயினுக்கு நம்ம அசஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மைல்டு அமௌண்ட் ஆஃப் பெயினுக்காக நம்ம யூஸ்வலாக நம்ம ஆக்டிவிட்டியை நிறுத்த தேவையில்லை. இப்போ நம்ம டாக்டர்ஸை அணுகி இந்த மாதிரியான பெயின்னா எங்கேருந்து வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டாக்டர்ஸ் அணுகும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, யூஸ்வலாக செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக. எப்படின்னா இப்போது இந்த வலி எங்கேருந்து வருது டாக்டர், இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ நம்ம கவுட்டியில் கிராயின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே எடுத்துக்கலாம். அந்த உள்ள பெயின் இப்போ நமக்கு இப்போ மசில்லேருந்து தான் வருதுன்னு டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுவும் கிரேடு 4 கீழே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. இப்போது அதே டாக்டர்ஸ் பார்க்குறாங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் மாதிரி இருக்குது எலும்பில். ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னால் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு சில சமயத்தில் எலும்பில் ஒரு சின்ன கிராக் மாதிரி வரலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் மாதிரி இருக்குது அப்படின்றத சொன்னாங்கன்னா தென் கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இப்படி ஆனால் பொதுவாக ஜென்ரலாக பார்க்கக்குள்ள நான் சொன்ன மாதிரி ஜென்ரலாக எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வராது. ரொம்ப ரேர் கண்டிஷனில் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும். அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை சில ஜவு கிழிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனில் வந்துச்சுன்னா கூட வலி அதிகமாக வரலாம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் மட்டும் நிறுத்தினா போதும். அப்போது நம்ம எப்படி நம்ம எக்ஸசைஸஸை சேஃபாக பண்ணுறது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல நல்லா வார்ம் அப் வேணும். நம்ம ஜவ்வுகளை எப்போதுமே அப்ரப்டாக சடனாக சேஞ்ச் ஆகிறது விரும்புறது கிடையாது. எப்படி எந்த டைரெக்ஷன்லையும் ஒன்று சடனாக அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறது அதுவும் விரும்புறது கிடையாது. இன்னொன்று சடனாக நம்ம அதிகமாக பண்ணிடுறது அதுவும் விரும்புறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம எக்ஸசைஸஸை ஒரு கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நல்ல ஒரு வார்ம் அப்பு, நல்ல தண்ணி குடிச்சிட்டு, நல்ல தண்ணி ஹைட்ரேஷன் நல்லா இருக்கிறது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு ஈக்குவலாக கூல் டவுன் ஆகிறது, நல்ல நியூட்ரிஷன், ஸ்லீப்பு, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஹெல்த்தினுடைய ஜேர்னியை மெயின்டைன் பண்ண முடியும். இப்படி நம்ம ஹெல்த்தினுடைய ஜேர்னி மெயின்டைன் பண்ணுறதுன்றது 2 பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஒன்று நம்ம செய்யக்கூடிய எக்ஸசைசஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸு, இன்னொன்று நம்ம செய்யக்கூடிய ரெஸ்ட்டு, நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம ரெஸ்ட்டுன்றது நான் சொல்கிறது ஸ்லீப் அந்த மாதிரி ரெஸ்ட் சொல்ல. இப்போ ஒரு பகுதியை தேய்மானம்னா அப்படியே நம்ம அதுக்காக அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது. ஸோ அதை ஒரு பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்ம ஒரு ஹெல்த் ஜேர்னியை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். அதனால்
ப்ராப்பராக உடம்பை லிசன் பண்ண கற்றுக்குங்க. ஒரு பெயின் ஸ்கேல் மனசில் நான் சொன்ன ஸ்கேல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபடி நீங்கள் உங்களுக்கு பெயின் அதிகமாக இருந்ததுன்னா டாக்டர்ஸ் கண்டிப்பாக பார்த்துருங்க. பெயின் மைல்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் பெயினை வீட்டிலே மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் வீட்டில் கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது மீறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸை பார்த்துருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்ப்போம். கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிலேட்டடாக ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, இதை பற்றி சந்தேகமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் அனுபவம் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா, ஆர்த்ரைட்டிஸ்னால எப்படி என்ன அனுபவம் வந்து நிறைய கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. நைட்டு தூங்கக்குள்ளே வலி வந்துடுது, இல்லை நடக்கக்குள்ளே வலி வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். குட் பை.